வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வேப்பிலையை எடுத்துக்கணுமாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்னதான் கசப்பாக இருந்தாலுமே அந்த கசப்பை பொறுத்து கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடனடியாக அது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து உங்களுடைய உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே அமையுது. ஸோ இந்த வேப்பிலையை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், வேப்பம் கொழுந்தா எடுத்துக்கலாமா அல்லது முழுமையான வேப்பிலையை நம்ம எடுத்துக்கலாமா, எந்த அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கணும், அது என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொண்டு மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வயிற்று பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம வேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொழுந்து வேப்பிலைகளை வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம எடுத்துக்கணும். இப்போ கொழுந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை நீங்கள் பச்சடி செஞ்சும் ரசமாக வைத்தும் நீங்கள் உட்கொள்ளும் போது அந்த செரிமான கோளாறுகள் உங்களுக்கு நீங்கிடும். குடல்களில் பூச்சி புழுக்கள் உருவாகும் பார்த்தீங்களா, அந்த பூச்சி புழுக்கள் உருவாகம் தடுக்கிறதுக்கும் இந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை குடல்களில் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களை சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வயிற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்சர் போன்ற இந்த குடல் புண்கள், வாய் புண்கள், இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான தன்மை வேப்பம் இலையில் நமக்கு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது டைஜஷன் பிரச்சனையோ அல்லது வயிறு சார்ந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு வேப்பம் கொழுந்தோட நீங்கள் வேப்பம் பூக்களை வச்சு பச்சடி செஞ்சு ரசமாகவும் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கிருமிகள் அழிக்கப்பட்டு உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாது. அம்மை நோயினுடைய தாக்கம் தீர்வதற்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம். கோடை காலங்களில் அதிக உஷ்ணத்தாலும் சில கிருமிகளினுடைய தொற்றாலும் சிலருக்கு தட்டம்மை, பெரியம்மை, சின்னம்மை போன்ற நோய்கள் ஏற்படுது. இப்படிப்பட்ட காலங்களில் வேப்பிலைகளை நல்லா அரைத்து உடல் முழுவதும் பூசி சிறிது நேரம் ஊற வைக்கணும். பின்பு குளிர்ந்த நீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலைகளை ஊற வைத்து அந்த நீரை ஊற்றி நம்ம குளிக்கும் போது அம்மை நோய் குணமாகும். இது ஒரு வார காலத்திற்கு மேலாக நம்ம செய்யணும். ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக ரீதியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, அறிவியல் ரீதியில் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா வேப்பிலை ஒரு உயர்தர கிருமி நாசினி. மஞ்சளும் அதோட சேரும் பொழுது அந்த தொற்று கிருமிகளை நமக்கு அழிச்சிடும். உடல் வெப்பத்தை நமக்கு தளர்த்தி ஸோ நம்மளுடைய உடலை குளிர்ச்சி பெற வைத்து அந்த கொப்புளங்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை நமக்கு வெளியேற்றிடும். கொப்புளங்கள் நமக்கு அரிக்காம அந்த மாதிரி புண்ணாகாம பாதுகாத்துக்கிறதாக தான் நம்ம அந்த வேப்பிலை பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. விஷ முறிவு ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த சாத்தியப்படுத்தப்படுவதற்கு வேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ வேப்பிலை கொழுந்துகளை தினந்தோறும் சாப்பிட்டு வருபவர்களுக்கு சும்மா இப்போ நீங்க காலையில் எழுந்தீங்க அப்படின்னா 2 வேப்பம் கொழுந்து நீங்க அப்படியே எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்துல நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். ஏன்னா ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேற்றப்படும். ரத்த சிகப்பணுக்கள், வெள்ளையணுக்கெல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கும். இப்போ பாம்பு மற்றும் இதர விஷத்தந்துக்களில் நீங்க கடிபடக்கூடிய பட்சத்தில் அந்த வேப்பம் கொழுந்துகளை நீங்க அதிகம் உண்ணும் போது விஷம் உடல்ல வேகமாக பரவுவதை அதை கட்டுப்படுத்தும். ஏன்னா நீங்கள் வேப்பம் சாப்பிட்ட உடனே அந்த கசப்புத்தன்மை உடனே உங்கள் ரத்தத்தில் ஸ்ப்ரெட் ஆகி எந்த விதமான விஷயம் இருந்தாலும் அது ஓரளவுக்கு உடலில் வேகமாக பரவி இன்ஃபெக்ஷன் ஆகிறதையோ அல்லது அலர்ஜி ஆகிறதையோ ஓரளவு தான் கட்டுப்படுத்தும், அதிகமாக கட்டுப்படுத்தாது. அதுக்கப்புறம் நீங்கள் முறையாக விஷ நீக்கி சிகிச்சைகளை மேற்கொள்ளணும். வேற ஏதாவது ஆன்டிபயோட்டிக் செலுத்துறதோ அல்லது மருத்துவமனைக்கு போயிட்டு இந்த பாம்பு கடிக்கோ அல்லது மற்ற விஷக்கடிகளுக்கோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது அவசியம். வெறும் வேப்பம் கொழுந்துகளையோ வேப்பம் இலைகளையோ சாப்பிட்டுட்டு அது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றிடும் நம்ம நினைக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த விஷம் முறியப்படுவதற்கு, விஷம் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு, அலர்ஜி ஆகாமல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் வேப்பிலையை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் முறையான சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தோல் சம்பந்தமான வியாதிகள் இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு வேப்பிலையை அரைத்து பயன்படுத்தலாம். நமது தோலில் வேர்க்குரு, அரிப்பு, படை, தேமல் போன்ற பல வகையான நோய்கள் ஏற்படும். இப்போ வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் இலைகளுடைய அந்த பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேப்பிலைகளையும் அந்த வேப்பம் பூக்களையும் நன்றாக அரைத்து வாரத்திற்கு ஒரு முறை உடலெங்கும் நீங்கள் பூசி வரீங்க. அதாவது தோல் வியாதிகள், இந்த அரிப்பு, படை எல்லாம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தேய்ச்சிட்டு வரீங்க. அப்படி தேய்ச்சிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதமான நீரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பல தோல் சம்பந்தமான வியாதிகள் நீங்கும். ஏன்னா அப்போ அந்த ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு இருக்குன்னா அங்கே பல கிருமிகள் பரவி இருக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருக்குன்றது அர்த்தம். ஸோ அந்த நாள்பட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய உயர்தர கிருமி நாசினி பண்பு, நோய்களை கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய பண்பு வேப்பிலையில் இருக்கு. அதனால தான் அது உங்களுடைய தோல் வியாதிகளை உடனே சரி பண்ணிடும். புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம உடனே பார்த்தோம்னா வேப்பிலைகள் எடுத்துக்கலாம். வேப்பிலையில் இருக்கக்கூடிய காரத்தன்மை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. சிறிது வேப்பிலை கொழுந்து
மருந்துகளை நன்றாக அரைத்து மாதுளம் பழச்சாரோட நம்ம கலந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கும். இதன் மூலமாக புற்றுநோய் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய நிறைய வந்து பார்த்தோம்னா பரவலாக இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய்கள் வந்து நமக்கு தவிர்க்கப்படும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேப்பிலை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுத்துக்கலாம். அதே போல் புற்றுநோய்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே அதை நீங்கள் வந்து வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். பல் பிரச்சனைகள் தீர்வதற்கு தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தோம்னா வேப்பிலையை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வேப்பிலைகளை பச்சையாக மென்று தின்னும் போது அது வந்து அதனுடைய சாறுகள் வந்து நம்மளுடைய ஈறுகளில் படும் பொழுது ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈறுகள் வீக்கம் அடைவது, ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகுது, கிருமிகள் வந்து வாய் தொற்றல் நமக்கு வந்து ஏற்படுவது, இந்த ரத்த கசிவு ஏற்படுவதால் ஒட்டுமொத்தமாக பர் சிதைவு ஏற்படுவது, பர் சொத்தை ஏற்படுவது, வாய் துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சுவாச புத்துணர்ச்சி பெறுவீங்க. பல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அந்த வாய் தொடர்பான பிரச்சனை மேம்பட்டு உங்களுக்கு வந்து சரி பண்ணப்பட்டு வாய் ஆரோக்கியம் வந்து மேம்படும். எனவே தொடர்ந்து வேப்பிலையும் அப்பப்போ பயன்படுத்துங்க. ஆன்மீக ரீதியிலாக அதை மட்டுமே நினைக்காம அறிவியல் ரீதியாகவும் வேப்பிலையை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.